இன்றைக்கு அகில உலக ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் தினம். வீட்டுல பிள்ளைகள் சில செயல்களை செய்யும் போது என்னதான் கற்றுக் கொடுத்தாங்களோ உனக்கு ஞாயிறு பள்ளியில திட்டுறோம். பிள்ளைகள் மூலமாக ஆசிரியர்களுக்கு எப்பொழுதுமே சில ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வருவது இயற்கை தான். ஸ்கூல்ல உனக்கு என்னதான் சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல, இப்படி சண்டை போடுறதுக்கும் இப்படி எதிர்த்து பேசுறதுக்குமா சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த பிள்ளை எதிர்காலத்துல எப்படி ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா பெற்றோருடைய கண்கள்லையும் பிள்ளைகளை பார்க்கும்போது இருக்கு. சரிங்களா? இந்த பிள்ளை எதிர்காலத்துல எப்படி ஆகுமோ, இப்படி ஒரு ஜெபத்தை, இப்படி ஒரு ஆச்சரியமான வார்த்தையை தான் அங்கே சகரியா தனக்கு பிள்ளையாய் பிறந்த ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் பெற்றெடுத்த யோவானை பார்த்து சொல்லுகிறார். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ? இந்த கேள்வி இன்னைக்கு எல்லா காமன் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நம்ம மத்தியில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் கிடையாது. எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஒரு காமன் கொஸ்டின், அந்த பிள்ளையை குறித்து நமக்கு இருக்கிற பொதுவான கேள்வி, எதிர்காலத்துல இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்வியை தான் இந்த நாளிலே தலைப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த குழந்தை எப்படிப்பட்டதோ, இந்த குழந்தை எப்படிப்பட்டதோ அப்படிங்கிறதுனால நம்ம பிள்ளைங்க, நம்ம மத்தியில இருக்கிற ஏனைய அனைத்து பிள்ளைகளையும் நம்ம கவனமா பார்த்து இந்த பிள்ளை எப்படி வளர வேண்டும், ஆண்டவர் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் இந்த பிள்ளைய கர்த்தருடைய வழிகள்ல நம்மளால நிச்சயமா வளர்க்க முடியும். பாருங்க, மனோவா தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை தேவனுடைய தூதனானவர் எங்களுக்கு கற்பிப்பீராக அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்புல தேவனுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுது. இங்க சகரியா எலிசபெத் தம்பதியர் பிள்ளை பிறந்த உடனே எலிசபெத்துக்கு பேர் சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு யோவான்னு பேரிடணும்னு. 8ஆம் நாளிலே பெயரிடும் நாள் வரும்போது உறவுக்காரங்க எல்லாம் கூடி வந்துட்டாங்க. கூடி வந்து இந்த பெண்ணுக்கு, இந்த பையனுக்கு பேரிடணும் அப்படின்னு போது பொதுவா இஸ்ரவேல் மக்கள் மத்தியில ஒரு வழக்கம் இருக்கிறது, தகப்பனின் நாமத்தை பிள்ளைக்கு இடுவது. நாமத்தை இடுவதுன்னா வேற நாமத்தை நினைச்சிடாதீங்க, சரிங்களா? அப்படிதான் தமிழ்ல மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க. நாமம்னா பெயர், சரியா? வேற ஏதாச்சும் போடல யூஸ் தராதீங்க. நாமம் என்பது பெயர். அப்ப நம்ம பெயர்னே சொல்லிடலாம் இல்லையா? இல்லையா? எந்த பெயரை இடுவது? இஸ்ரவேல்ல ஒரு வழக்கம் இருக்குது, அப்பாவின் பெயரை பிள்ளைக்கு இடுவது அப்படின்னு. அது நிமித்தமாக உறவினர்கள்லாம் கூடி வந்து அந்த பிள்ளைக்கு பேரிட போறாங்க. அந்த காலத்துல பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருந்திருக்குது. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து பேரிட்டாங்களாம். இப்பெல்லாம் அது எவ்வளவு பிரைவேட்டான ஒரு வேலையா மாறிடுச்சு பாருங்க. இதுல தலையிடாதீங்கன்னு கணவனை பார்த்து மனைவி சொல்றாங்க, என் பிள்ளைக்கு பேரிடுறதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு. பிள்ளைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்து சொல்றாங்க, தாத்தா பாட்டியை பார்த்து, நீங்க என் பிள்ளைக்கு பேரிடுறதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க கூட்டமா வந்து பேர் வைக்க வர்றாங்க. இவர்தான் ஆரம்பிச்சு வச்சது போல. இல்ல இந்த கூட்டம்லாம் வரக்கூடாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்களே பார்த்துக்கிறோங்கிறத ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான் போல. நீங்களாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்கிட்ட போய் கேட்கிறாங்க. அந்த பெண் யோவான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்றாங்க. உடனே இந்த பேர்ல நம்ம சொந்தத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொன்ன போது, வா கணவனை கூப்பிட்டு நீ சொல்லு அப்படின்றாங்க. அவனுக்கு பேச்சே கிடையாது. என்னைக்கு பிள்ளை பிறகுங்கிற வாக்குத்தத்தத்தை கேட்டாரோ அன்னைக்கு இருந்து அவர் பேச்சு இல்லாமையே இருக்கிறாரு. பார்த்துக்கோங்க, பேசவே முடியாதபடி இருக்கிறாரு. அவர் ஒரு எழுத்து பலகையை வாங்கி எழுதுகிறார். அப்படி எழுதும் போது அவர் யோவான் எழுதுகிறார். பெயர் வைப்பதில் கூட இறைவனுடைய வழிகாட்டுதல் தேவை. ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்க, பிள்ளை பிறக்கிறதுக்கு இறைவனுடைய துணை, பிள்ளைக்கு பேர் வைப்பதற்கு, பிள்ளையை வழி நடத்துவதற்கு இறைவனுடைய துணை தேவை என்பதை திருமறை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே 3 காரியங்களை 3 பகுதிகளில் இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுளுடைய பார்வையில இந்த பிள்ளை எப்படி இருக்கணும்னு நான் விரும்புறாருன்னா, நீங்க நியாயாதிபதிகள் 13:7 வாக்கியத்தை பார்த்தீங்க.
அப்ப முதல் செய்தி என்னன்னா, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இந்த பிள்ளை தேவனுக்கென்று விரதம் பெற்ற நசரேயனாய் இருப்பானாக. ஒரு பிள்ளைய நம்ம எப்படி நடத்தணும், இந்த பிள்ளைகள் தேவனுக்கென்று பொருத்தனை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுக்காக நேர்ச்சை செய்யப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது அதன் மீது தேவ பொருத்தனை அந்த பிள்ளையின் மீது வைக்கப்பட வேண்டும். நீங்க வைக்கிற பொருத்தனை மாத்திரமல்ல, அந்த பிள்ளையே தேவனுக்கென்று பொருத்தனை செய்கின்ற அளவிற்கு அந்த பிள்ளையை நீங்கள் உருவாக்க வேண்டும். நசரேயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எண்ணாகமம் நூல்ல கூட வாசிக்க முடியும். இந்த நசரேய விரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சர்டன் பீரியட். நம்ம ஊர்ல இருக்கிற மருந்துகள்லாம் சொல்லும் போது ஒரு மண்டலத்துக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா, ஒரு மண்டலம்னா ஒரு காலம் பீரியட். எத்தனை நாள்? 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் நீங்க இதை சாப்பிடுங்க. அது மாதிரி நசரேய விரதம் அப்படிங்கிறது வந்து சர்டன் பீரியட். நீங்க உபவாசம் இருக்கிறீங்க இல்லையா, 40 நாட்கள், இது போல ஒரு பீரியட். இந்த பீரியட்ல நான் இப்படி இருக்க போறேன், நசரேயனா இருக்க போறேன். சரி, அப்படி நசரேயனா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது நசரேயனா இருக்கணும் அப்படின்னா நீ எந்தவித மதுபானமும் குடிக்க கூடாது, தீமையான காரியங்கள், தீட்டான காரியங்கள் எதையுமே நீ அனுமதிக்க கூடாது. இதுதான் நசரேய விரதம். அப்போ நசரேய விரதம் என்பது பாவத்திலிருந்து முழுவதுமாய் விலகி இருப்பது, பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்பது, எந்தவித அசுத்தமும் அணுகாத நிலையிலே இருக்கின்ற ஒரு நிலைதான் நசரேய விரதம். அந்த காலத்துல நசரேய விரதம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு இருந்துச்சு. நீங்க என்னாகும் 6வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா இந்த நாட்கள்ல முதல் நசரேயனாக இந்த சிம்சோனை இறைவன் எழுப்புகிறார். இவனுக்கு என்ன நியதி அப்படின்னா, இவன் வாழ்நாள் முழுவதும் நசரேயனா இருக்கு. அங்க ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இருக்கிறது பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. ஆனா இவருக்கு எப்படி அந்த நியதி மாற்றப்படுகிறது? நீ வாழ்நாள் முழுவதும் மதுபானம் அருந்தக்கூடாது, நீ வாழ்நாள் முழுவதும் தீட்டான காரியங்களை செய்யக்கூடாது, நீ வாழ்நாள் முழுவதும் உன் தலையை சவரகன் கத்திக்கு நீ கொடுக்க கூடாது என்பது அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளை இறைவனுக்குரியதாய் இருப்பதற்கு அர்ப்பணிக்கின்ற தாய், அர்ப்பணிக்கின்ற தகப்பன் தேவை. அந்த நாட்கள்ல நசரேய விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தீமையான காரியங்கள்ல இருந்து விலகி இருப்பாங்க. ஆனா என் பிள்ளை நசரேயனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பைபிள்ல சொல்லியிருக்கிறது, அதன் பெற்றோரும் அப்படி இருக்க வேண்டும். நீங்க 13வது அதிகாரத்துல 4வது வாக்கியத்தை வாசிங்க. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாக. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? மனோவாவின் மனைவிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம பாருங்க, என் பிள்ளை அப்படி ஆகணும், என் பிள்ளை இப்படி ஆகணும், கடவுளுக்காக என் பிள்ளை ஜொலிக்கணும் அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா அதுல ஏதாவது பங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பெற்றோருடைய பங்கும் இருக்குது அப்படின்றாரு. பெற்றோருடைய பங்கு இல்லாமல் பிள்ளைகள் அந்த நிறைவை முழுமையாய் தர முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்து டிமாண்ட் பண்ணுறோம், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனா நம்ம என்னைக்குமே பிள்ளைகள் முன்பாக வாழ்ந்து காட்டுவதற்கு ஆயத்தமாக இல்லை. நம்முடைய வழிகளுக்கு பின்னாக என்னுடைய கால்நடையை பின்பற்றி வா என்று சொல்வதற்கு தயங்குகிறேன். என்னுடைய ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த பெற்றோரும் தைரியமா சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபாலோ மை ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியமா மாறிடுச்சு பாருங்க. இந்த உலகம் அந்த அளவுக்கு தீமையினால நிறைஞ்சிருக்கு. இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நீ இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகி. அன்புக்குரியவர்களே, நசரேய விரதத்தை பொருந்திய ஒரு பிள்ளையாக, இறைவனுக்குரிய ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்றால் நான் முழுக்கவும் இறைவனுக்குரியவனாய் இருக்க வேண்டும். எனக்குள்ள எந்தவித அநீதமும் நெருங்காதபடி நான் என்னை கவனமாக காத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானதாக படிக்கிறது. இந்த பகுதியில் நான் மற்றதை படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மனோவாவுடைய ரோலை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
இந்த தேவனுடைய மனுஷன் முதல்ல பார்த்து பேசும்போதும் யாரதான் பார்த்து பேசுறாங்க? மனோவாவின் மனைவியை பார்த்து பேசுறாங்க. மனோவாவின் மனைவி வேகமா போய் மனோவாட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்து மனோவாவின் மனைவி வயல்வெளிகள்ல இருக்கும் போது திரும்பவும் தேவதூதன் யார்கிட்ட தான் போய் பேசுறாங்க? மனோவாவின் மனைவியில தான் பேசுறாங்க. மனோவாட்ட பேசலாம். அப்ப நீங்க உங்களுக்கு ஒன்று புரியுதா? ஒருத்தங்க ஆயத்தமா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஆயத்தமா இல்லை. இதுதான் பிரச்சனை. இவங்களுடைய லைஃப்ல சில நன்மைகள் நிறைவேறுவதற்கு தடையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தங்க இறைவனோடு நெருக்கமா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இறைவனை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. அது முழு ரட்சிப்பின் குடும்பமாக நம் பார்வையில் தெரியவில்லை. நம் பார்வையில் நம்முடைய பார்வை குறைவுள்ளதாக கூட இருக்கலாம். அதனாலதான் 2 முறையும் பாத்தீங்கன்னா தேவனுடைய தூதனானவர் பேசும்போது மனவாய் இல்லை. 2வது முறை வேகமா ஓடி போய் அந்த அம்மா பேசுறாங்க. பைபிள்ல போட்டுக்கிறது மனவாய் எழுந்திருந்து அவளுக்கு பின்னாடி போனார்கள். அதை தூங்கிட்டே இருந்தாலும் என்னன்றது இல்லையா? ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்திருப்பாரு போனது. அவர் அப்பதான் எழுந்திருந்து அவள் பின்னாடி போய் தேவதூதனை சந்தித்தார். அன்புக்குரியவர்கள், நீங்க உங்க பிள்ளைங்க முழுவதுமாக இறைவனுக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்றால் நீங்களும் இறைவனுக்குரிய வாழ்விலே முழுமையானவர்களாக இணைக்கப்பட்டீர்கள். அந்த அந்த ஒரு இன்டிமசி பரிசுத்தத்தில் ஒரு குடும்பத்துல காணப்படும் போது, சரிங்களா, அந்த சாங்டிட்டி இன்டிமசி அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்தத்தில் ஒருங்கிணைக்கப்படுதல் அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த பிள்ளைகள் இறைவனுக்கு பொருத்தனை செய்த பிள்ளைகளாக வளருவார்கள். அப்படி இல்லாததனுடைய விளைவை நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில பின்னாட்கள் நீங்க பார்க்க முடியும் இல்லையா? பின்னாட்கள் சிம்சோன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முழுமையான இந்த விரதத்தை அவர் முடிக்க, ஆனா அவருடைய தொடக்கம் அருமையா இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் ஆண்டவர் விரும்புகிற செய்தி, இந்த பிள்ளை எனக்கானவனா இருக்கும், எனக்கு பொருத்தனை செய்யப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம். உங்க பிள்ளைகள் மீது பொருத்தனை செய்யுங்கள். இதுதான் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. 2வதாக நம்ம வாசி கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்குது. யோவானின் பிறப்பை குறித்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். அந்த பிள்ளையை குறித்து திருமறை சொல்லுகின்ற செய்திகள், அந்த பிள்ளை இறைவனுக்கு ஊழியம் செய்கின்ற மகனாக இருப்பார் சொல்றாங்க. இறைவனுக்கு, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற மகனாக இருப்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், யோவான் ஸ்நானகன் 6 மாதம் இயேசுவோடு மூத்தவர். மூத்தவர் இளையவருக்கு ஊழியம் செய்ய முடியுமா? மூத்தவர் இளையவர் மூத்தவரை சேவிக்க வேண்டும். அதுதானே நம்ம கற்றுக்கொண்டது, அதுதானே இதுவரைக்கும் கற்பிக்கப்பட்டது. ஆனா இங்க திருமறை அப்படியே மாற்றுகிறது. என்ன மாற்றுதல் அப்படின்னா, இளையவராகிய இயேசு கிறிஸ்துவை மூத்தவராகிய இவர் சேவிக்க வேண்டும். இது கூட ரொம்ப பெருசா தெரியல, ஒரு 6 மாசம் டிஃபரன்ஸ் தான். ஒருவேளை மிகுந்த நட்பு இருக்கும் போது யோனத்தான் தாவீதை உயர்த்தி பார்த்ததை போல கூட பார்த்திருக்கோம் இல்லையா? ரொம்ப நட்பு இருவருக்குள் இருக்கும் போது யோனத்தான் யாரு? ராஜாவின் மகன். யோனத்தான் யாரு தெரியுதா? சவுலுடைய மகன். சவுல் ராஜாவா இருக்கிறாரு. ஆனா அவருடைய நட்பு யாரு கூட இருந்துச்சு? தாவீதோடு இருந்தது. தாவீது உயர்வடைந்தது. சவுலினுடைய ராஜ்யபாரம் யோனத்தானுக்கு வரணும். ஆனா அவருடைய மிகுதியான நட்பின் காரணமாக அவன் பாத்தீங்கன்னா தாவீது உயர்வதற்கு அவன் எந்த இடத்துலயும் தடையாவே இல்லை. ஒருவேளை நட்பின் காரணமாக கூட விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனா எனக்கு இன்னொரு செய்தி இந்த பகுதியில் இன்னைக்கு படிக்கும் போது தெரிஞ்சு, ஒரு ஆசாரி குலத்தை சேர்ந்தவர், ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர் இந்த சகரியா. எப்பேற்பட்ட போஸ்ட் பாருங்க. ஆசாரிய வகுப்புனா இறைவனுடைய சந்நிதியிலே நின்று இறைவனுக்கு தொழுகை செய்யக்கூடிய, பலி செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒருவரின் பிள்ளை. ஆசாரிய வகுப்பை சேர்ந்த பிள்ளையினுடைய பிள்ளை இரத்த சாட்சியாய் அல்லது அது ஒரு வனாந்தரத்துல அழைந்து திரிகிறவனாக, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னு அவனை குறித்து பைபிள் போட்டிருக்கிறது.
அப்படி மாறி இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறவனாக கடைசியிலே ஏரோதோடு எதிர்த்து நின்று தன் ஜீவனையே இந்த உலகத்திலே கொடுக்கிறவனாக அவன் மாறுகிறான். ஆசாரியனுடைய பிள்ளை, இன்னொன்று மர ஆசாரி. ரெண்டு தான். சரிங்களா? ஜாதியை சொல்லிட்டு என்ன சொல்லாதீங்க. சரிங்களா? சும்மா ஒரு ரைமிங்கா இருக்கிறதுக்காக சொல்லுங்க. ஒரு தச்சனுடைய மகன், இன்னொருவர் உயர்வான இறைவனுடைய தளத்திலே நின்று ஊழியம் செய்கிறவருடைய மகன். நீங்க பாருங்க, ஃபேமிலிக்கு லெகசின்னு ஒண்ணு வைப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு லெகசி இருக்குது. ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறவனாக இருக்கின்றான். அப்ப அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டானோ? சில நேரங்கள் நினைப்பாங்க, உங்க அப்பா எப்படி, நீ ஏன் இப்படி அலையிறது தெரியுமா, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற. நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சப்மிட்டிங், ஆண்டவருக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டார். இந்த பிள்ளை, எல்லா பிள்ளையும் நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி இப்படி வரணும்னு நினைக்காதீங்க. அந்த பிள்ளை இறைவனுக்குரியவனா இருக்கிறானா அப்படிங்கிறத மாத்திரம் நீங்க பாருங்க. அவன் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாலும், அவன் யோர்தானிலே நின்று இறைவனுக்காக வசனங்களை கற்பித்துக் கொண்டிருந்தாலும், ஏரோது முன்பாக குற்றவாளியை போல் நிறுத்தப்பட்டாலும், இவன் இறைவனுக்குரியவனா இல்லையா என்பதை மாத்திரம் பாருங்க. உங்க பிள்ளையை நீங்க அசஸ் பண்ணும் போது, உங்க பிள்ளையை நீங்கள் மதிப்பிடும் போது, அந்த பிள்ளையும் இறைவனும் எப்படி இருக்கிறார்கள் இதை வைத்து மதிப்பிடுங்கள். இந்த வேர்ல்டு வேல்யூஸ வச்சு உங்க பிள்ளைகளை மதிப்பிடவே மதிப்பிடாங்க. உலக வேல்யூஸ் அதை வச்சு நீங்க மதிப்பிடாதீங்க. இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குடும்பம் முழுவதுமாகவே இறைவனுக்காக அந்த இடத்துல இந்த உலக பெருமையை அவர்கள் பேசவே இல்லை. பார்த்தீங்க, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ, அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இந்த பிள்ளை இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், இறைவனுடைய இரண்டாம் வருகை வர இருக்கிறது. முதல் வருகைக்கு ஒரு யோவான் ஸ்நானகன் போகும். இயேசுவினுடைய முதல் வருகைக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு யோவான் ஸ்நானகன். ஆனால் இறைவனது இரண்டாம் வருகைக்கு தேவைப்பட போவது அநேக யோவான் ஸ்நானகர்கள். அப்போ இங்கே நம்மோடு இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளும், இனி பிறகு இருக்கின்ற பிள்ளைகளும் தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளாக, the servant of God, எல்லாரும் இறைவனுடைய பணியாளர்களாக இருப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு பேரண்ட்ஸ் ரெடியா இருக்கு. ஆசாரிய வகுப்பை சேர்ந்த பிள்ளை, சில பிள்ளைகளுடைய பணியை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நல்ல நிலையில படிக்க வச்சு பேரண்ட்ஸ் செஞ்சிருப்பாங்க. மிஷனரி ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிச்சு போயிருவாங்க. மிஷனரி ஊழியத்தை நான் குறைவாகவும் சொல்லல, அவங்க படித்த படிப்பு வேற ஒரு ப்ரொஃபஷனை நோக்கி போகும். ஆனா நாங்க மிஷனரி ஃபீல்டுல நாங்க மருத்துவர்களாக இருக்கிறோம், நாங்க இந்த பணியை செய்யணும்னு முழுவதும் ஹம்புலா ஆண்டவருடைய சர்வெண்டா மாறின அநேகரை நாமும் அறிந்து வைக்கிறோம். அப்படி ஒருவர் தான் இந்த அருமையான மகன் யோவா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகின்ற ஒருவர், உலகத்தின் எந்த பெருமைகளுக்கும் தனக்குள்ளாக இடம் கொடுக்காத ஒருவர். கடைசி வரை அவருடைய உணவு பைபிள்ல போட்டிருக்குது. இவருடைய டயட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். நம்ம காட்டு தேன் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? வெட்டுக்கிளினா நமக்கு ஒரு மாதிரி பேக்குன்னு வருது. அந்த காலத்துல உள்ள ஒரு உணவு, சரிங்களா, அதை சாப்பிட்டாங்க. வனாந்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இருக்கு. பார்த்துக்கோங்க, பைபிள்ல வனாந்திரத்துல இருந்தா மன்னா, வனாந்திரத்துல இருந்தா காடை, வனாந்திரத்துல இருந்தா வெட்டுக்கிளி, எல்லாமே ஸ்பெஷல் ஃபுட்டு தான். பார்த்துக்கோங்க, நம்ம இந்த ஊருக்குள்ள இருக்கிறோமா, அங்கங்க பானிபூரி கடையும் அந்த கடையும் இந்த கடையும் போட்டு வைத்த நல்ல பெஸ்ட் டயட் நம்ம பிள்ளைகள். அது ரொம்ப முக்கியம். எந்த பிள்ளையும் நம்ம பிள்ளை, என் பிள்ளைங்கள அதுவும் விளக்கு கிடையாது. எல்லாருடைய இந்த இன்னைக்கு டயட் சிஸ்டமும் மாறி இருந்துச்சு. இந்த பிள்ளையை பாருங்களேன், யோவான் சொன்னாங்க, எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் டயட். அவ்வளவு தூரத்துக்கு இந்த வயசுல அவ்வளவு தூரத்துக்கு உறுதியா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நாக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படும். ஆனாலும் அந்த பிள்ளைய அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வளர்த்துருந்தாங்க. அந்த பிள்ளையும் அப்படி வளர்ந்துச்சு, அதை ஏற்றுக்கொண்டுச்சு. கடைசி வரைக்கும் கடவுளுக்கு பணியாளராக வாழ தன்மையா இருக்கிறது.
எல்லா பிள்ளைகளும் இறைவனின் பணியாளர்கள். இரண்டாவது செய்தி. மூணாவது வாசிக்க கேட்ட அந்த எபிசோட் போர்ஷன்ல நிருப பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகள் நற்போதனையிலே வளர்க்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளை நற்போதனையிலே நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல ஒரு வாக்கியம் எனக்கு அழகாய்ப்பட்டது. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 4வது வாக்கியம் இங்க பாருங்க. எல்லாத்துலயும் பாருங்க, பிதாக்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. அடுத்து பாருங்க எவ்வளவு ஆட்சி முரண், எப்படி முரண்கள் சொல்லப்பட்டிருக்குது. கோபப்படுத்தாம உங்க பிள்ளைகளை சிக்ஷை பண்ணுங்க. சிக்ஷை பண்றது ஒண்ணு, பிள்ளைகள் நீங்க படுத்து செய்கின்ற செய்கைகளால நீங்க கொடுக்கிற தண்டனையினால பிள்ளைகள் என்ன ஆயிடக்கூடாது, ப்ரொவோக் ஆயிடக்கூடாது. அப்ப 2 விஷயத்தையும் அங்க பேலன்சிங்கா பண்ணணும். அப்போ தகப்பனுக்கு எவ்வளவு ஞானம் தேவை இல்லையா? ஒரு பிள்ளைய வளர்க்கிறதுக்கு அந்த பிள்ளைய சிக்ஷிக்கவும் செய்யணும், நல்வழிப்படுத்தவும் செய்யணும். இந்த வழியில போகாத இருந்தா பிள்ளை பெற்றோரை பார்த்து ரொம்ப பூமரா இருக்கிறீங்க, ரொம்ப ஓல்டு அப்படியே ஆகணும்னு சொல்லி உங்களை விட்டு போயிடவும் கூடாது. எவ்வளவு பேலன்சிங்கா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க இந்த உலகத்துல. பிள்ளைகளை வளர்ப்பது சாதாரண விஷயம் கிடையாது. பைபிள் சொல்லுது, உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. இதே பைபிள் தான் சொல்லுது, உங்க பிள்ளைகளை சிரிச்சிங்க. பிள்ளையாண்டாலும் நடத்த வேண்டிய வழிகள்ல நடத்து, முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பான். பிறவை கையாளாதவன் கையாளாதவன் அவ்வளவு இல்லையா? பிறவை கையாளாதவன் அவன் கையில எடுக்காதவன் அப்புறம் பேரண்டா இருப்பதற்கு தகுதி ஏற்றான். இப்படிலாம் பைபிள்ல போட்டுருக்கு. எப்படி என் பிள்ளைகளை கோபப்படுத்தாம எனக்கே புரிய மாட்டேங்குது இந்த வார்த்தை. எப்படி என் பிள்ளையின் கோபத்திலிருந்து நான் பாதுகாக்கப்படுவது? எல்லா பேரண்ட்ஸுக்கு இருக்கிற கேள்வி. பிள்ளை டக்குன்னு கோபப்படும், உடனே எமோட் ஆகிடுது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வழிநடத்துவதற்கு நமக்கு சிறந்த ஞானம், பிள்ளைகளுக்குள்ளாக தேவ பக்தியையும் உள்ளே நாம் கொடுக்கிறேன். அந்த தேவ பக்தி பிள்ளைகளுக்குள்ளாக அணைந்து கிடக்கும் போது நீங்க சொல்லுகின்ற எந்த ஒரு வார்த்தையும் அவர்களை எரிச்சலுக்குள்ளாக. தேவ பக்தி உள்ளே இருக்கும் போது பிள்ளைகள் அதை புரிந்து முடியும். மனுஷனுக்கு ஏற்ற கோபம் முதலாவதாக, மனுஷனுக்கு ஏற்ற சிக்ஷை முதலாவதாக கோபத்தை வருவிக்கும். பைபிள் சொல்லுது, மனுஷருக்கு ஏற்ற சிக்ஷை, மனுஷருக்கு ஏற்ற துக்கம் முதல்ல நமக்கு என்ன உருவாக்கும்னா ஒரு கோபத்தை, ஒரு ஆதங்கத்தை உருவாக்கும். ஆனா இறுதியில இந்த சிக்ஷை நமக்கு பிரயோஜனமானது அப்படிங்கிறத பிள்ளை உணர்ந்து கொள்ளும் போது அந்த பிள்ளை அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். இங்க பாருங்க, நம்ம பிள்ளைகள் நிறைய இன்னைக்கு பேரண்ட்ஸ் தங்களுடைய பழைய கால கதைகளை சொன்னாங்கன்னா பிள்ளைங்க இப்பெல்லாம் கேட்கறதே கிடையாது. அது இந்த 4-5 வயசு வரைக்கும் நம்ம சொல்றதுக்கெல்லாம் உண்மை நம்புற காலம் வரைக்கும் தான் அந்த பிள்ளை நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு நம்ம மடியிலேயே படுத்து கிடக்குது. கொஞ்சம் பிள்ளைகள் வளர வளர நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா அந்த நம்ம நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் அடிபட்டதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேரண்ட்ஸ் அடிபட்டதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் மாத்திரம் சொல்லிக் கொடுக்காது, பாசிட்டிவானதை சொல்லிக் கொடுக்க. பாசிட்டிவானதை சொல்லிக் கொடுக்க. சில நேரங்கள்ல எல்லாரும் நினைக்கிறாங்க சிலுவையை மாத்திரம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. சிலுவைக்கு முன்னாடி ஆண்டவர் கல்வையிலே போனார் இல்லையா, ஒரு மகிமையான ஒரு பிரயாணம், அதுவும் என் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லணும். அன்புக்குரியவர்களை எப்படி நம்ம சொல்லும் போது அவருடைய பிள்ளைகள் பேலன்சிங்கா வளரணும். நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இறைவனிடத்தில் ஞானம் கேட்போம். மனோவா போய் ஆண்டவருக்கு கேட்கிறாரு, இந்த பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு எங்களுக்கு கத்தி. நம்மளால இந்த உலகத்துல வளர்க்கிறது அவ்வளவு சிரமம் பார்த்துக்கோங்க. இறைவனுடைய சமூகத்தில் நம்ம காத்து கிடந்து அறிந்து கொண்டால் நம்ம பிள்ளைகளை நம்மளால வளர்க்கவே முடியாது. விசேஷித்த ஞானம் தாரும் என்று சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. மனோவாவுக்கு வயசு ஒரு 40-45 வயசு இருக்குமா? ஒரு கெஸ் பண்ணிக்கணும்.
சரிங்களா? ரொம்ப வயசுல நினைச்சிடாதீங்க. ரொம்ப வயசானவரு நம்ம இவர் மாதிரி ஆபிரகாம் மாதிரி 90 வயசு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஒரு 40-45 வயதை கடந்த ஒரு மனிதனா இருப்பாரு. ஆனா 45 வயதுலதான் அவர் அப்பா என்கின்ற ஒரு ஸ்தானத்தை பெற்றார். அப்போ அப்பா என்கின்ற பிறப்பு அவருக்கு அன்னைக்குதான் நிகழ்ந்தது. அப்படிங்கிறதுனால அவரு 45 வயசுல உள்ள அறிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்க பிள்ளை என்னைக்கு பிறகுதோ அன்னைக்குதான் நீங்களும் பிறக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு விசேஷித்த ஞானம் தேவை. என்ன இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் திருமுறை சொல்லுகின்றது. அப்படி இருந்தா தான் உங்க பிள்ளைகள் உங்களால கோபப்படுத்தாம, அப்படியே சில நேரங்கள்ல கோபம் கொண்டாலும் அந்த பிள்ளைகள் பாவம் செய்யாமல் இருக்கும்படியான வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களால கொடுக்க முடியும். கர்த்தருடைய சிக்ஷையை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வழங்க முடியும். நீதிமொழிகள் 3:12 அப்படிதான் சொல்றது இல்லையா? கர்த்தர் யாரிடத்திலாம் அனுப்பப்படுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை சிக்ஷிப்பது போல கர்த்தர் யாரிடத்திலெல்லாம் தமது அன்பை ஊற்றுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். ஆனா பிள்ளைகளை சிக்ஷிப்பதுல இன்பம் காணுகின்ற தகப்பனாக தாயாக இருக்கிறார். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் குறை சொல்லுவதுல அது ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை, பிள்ளைய புறக்கணிப்பதுல அப்படிப்பட்ட பெற்றோரா மாறினாங்க. தேவை என்று வரும்போது கண்டிப்பதற்கும் மற்ற நேரங்களிலே அரவணைத்துக் கொள்வதற்கும் தகுந்த கரைகளையும் இதயங்களையும் கொண்ட பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்க பாராட்டாம வேற யாரும் பாராட்ட முடியும் இல்லையா? அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளில் இருக்கிற குறைகளை நீங்க சுட்டி காட்டுவதுதான் சிறந்தது. பிறர் சுட்டி காட்டுவதற்காக 2 செய்தி, சரிங்களா? உங்கள் பிள்ளைகளை உங்களை காட்டிட்டு வேற யாராலையும் பாராட்ட முடியாது. 2வது செய்தி, உங்கள் பிள்ளைகளின் குறைகளை பிறர் சுட்டி காட்டுவதற்கு முன்பாக அந்த கரைகளை அகற்ற வேண்டிய பொறுப்பும் அந்த பேரண்ட் நமக்கு தான் இருக்குது. கர்த்தர் இந்த வழிகளில் நம்முடைய பிள்ளைகளை வழிநடந்த நசரேயை விரதம் பூத்தவனாக, இறைப்பணியாளராக, இறைவனுடைய சிக்ஷையை தாங்கிக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை வளர்க்க நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென்.